நாட்டுக்கோழி பிரியாணிங்க. 1 கிலோ அளவு கோழி எடுத்துருக்குறேங்க. நாட்டுக்கோழி 2 பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 தக்காளி பொடி பொடியாக நறுக்குனதுங்க, புதினா, இஞ்சி, பூண்டு 3 சேர்த்து மிக்சியில் போட்டு நெய்ஸாக அரைச்சிக்கணுங்க. இது பிரியாணி இலை, பிரியாணி முக்கு, பாசிங்க, லவங்கம் அதெல்லாம் எண்ணெயில் போட்டுக்கணுங்க. ஆயில் 100 ml ஊற்றணுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கணுங்க. அப்புறம் பிரியாணி இலை போட்டுக்கணுங்க. மராட்டி மொக்கு, பாசிங்க, லவங்கம் 4 போட்டுக்கிட்டேங்க. பிரியாணி மொக்கு, லவங்கம் 4ங்க. அது எண்ணெயிலே போட்டுக்கணுங்க. அப்போ தான் வாசமாக இருக்கும். நல்லா எண்ணெயிலே அப்படியே நல்லா வணக்கணுங்க. கடுகு உளுத்தம் பருப்பு வெடிக்கும் போதே அப்படியே நல்லாயிருக்கும், வாசமாக இருக்கும். பொடி பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் 2ங்க, தக்காளி 2, கருவேப்பிலை சேர்த்துக்கணுங்க. நல்லா பொன்னிறம் வர மாதிரி நல்லா வணக்கணுங்க. அப்புறம் சிக்கன் எடுத்து போட்டுக்கணுங்க. நல்லா வணக்கணுங்க. சிக்கனை கூட நல்லா 4-5 தடவை கழுவி தான் சேர்த்துக்கணுங்க. புதினா எல்லாம் ஆட்டின புதினா, இஞ்சி, பூண்டு 3 சேர்த்து மிக்சியில் போட்டு அரைச்சி அதில் ஊற்றணுங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். மிளகாய்த்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. நல்லா வணக்கணுங்க. உப்பு காரம் நல்லா ஒட்டுறமான நல்லா வணக்கணுங்க. கொஞ்ச நேரம் மூடி வச்சு ஒரு 2-3 விசில் நல்லா விடணுங்க. அப்போ தான் சிக்கன் நல்லா வேகும்.
வெந்த பிறகு தான் அரிசி சேர்த்துக்கணும். விசில் போட்டுருணுங்க. நல்லா சிக்கன் வெந்துருச்சுங்க. அரிசி போடக்குள்ளே உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு தான் அரிசி போடணுங்க. அரிசி வந்து 2 கிளாஸ் அரிசிங்க. நல்லா கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்துட்டேங்க. சாப்பாடு நல்லா நீட்ட நீட்டமாக இருக்கும் பிரியாணி அரிசிங்க. அப்படியே பெல் பட்டன் அழுத்திடுங்க, லைக் பண்ணிவிடுங்க. அப்படியே அரிசி உடையாமல் அப்படியே கிளறி விடணுங்க. வெயிட்டு போட்டு மூடக்குள்ளே உப்பு காரம் கரெக்டாக இருக்குமா பார்த்துக்கணுங்க. இப்போ வந்து 2 கிளாஸ் அரிசியா, இப்போ தண்ணி ஊற்றி தான் மூடி வைக்கணும் குக்கர் மூடியை. ஒரு கிளாஸ் தாங்க. ரெண்டு கிளாஸ் ஊற்றிருக்குறேங்க. மூணு கிளாஸ். ஏற்கனவே கறியில் வந்து 1 கிளாஸ் தண்ணி இருக்கிறதுனால நான் 2 கிளாஸு அரிசிக்கு வந்து 4 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். அதனால் 3 கிளாஸ் தான் ஊற்றிருக்கிறேன். இப்போ நல்லா மூடி ஒரு 3 விசில் 4 விசில் விட்டால் போதுங்க. பாருங்கள், நல்லா சாப்பாடு வெந்துடுச்சு. சாப்பாடு நல்லா குலையவே இல்லை, நல்லா இருக்குது. நீட்டமாக அரிசி அப்படியே இருக்குது. நல்லா வெந்துருச்சுங்க. பார்க்கும்போதே சாப்பிட்ற மாதிரி நல்லா ருசியாக இருக்குது. இப்போ 1/2 கிலோ அரிசி செஞ்சால் 1 கிலோ அளவு கறி போட்டால் நல்லா சாப்பாடு வந்து ருசியாக இருக்கும். 1/2 கிலோ அரிசிக்கு 1 கிலோ கறி அந்த மாதிரி சிக்கன் எடுத்து போட்டால் நல்லா ருசியாக இருக்கும். சாப்பிடும்போது நல்லா வாசமாக இருக்கும் சாப்பாடு. நீங்கள் வீட்டில் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சின்ன பிள்ளைங்க பெரியவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கடையில் வாங்குகிற மாதிரியே இருக்குது பிரியாணி. சாப்பாடு நல்லா நீட்டமாக அரிசி அப்படியே இருக்குது, நல்லா இருக்குது. இந்த பிரியாணி சாப்பிடும் போது ரொம்ப ருசியாக இருக்குங்க.